ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரொடக்டிவ் ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ஈக்விட்டி ஸ்டாக்கையோ இல்லை ஃபியூச்சர் கான்ட்ராக்டையோ நம்ம பாதுகாக்கலாம். எப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ இல்லை அதிகப்படியாக மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்டம் நடந்தாலோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய ஸ்டாக்கையோ இல்லை ஃபியூச்சர் கான்ட்ராக்டையோ பாதுகாக்கும். நமக்கு ஒரு லிமிட்டட் லாஸை கொடுக்கும். அதே மாதிரி அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டை நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவோம். எதனாலனா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே நம்மளோட லாஸ் போகக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்டாப் லாஸை நம்ம பயன்படுத்துவோம். அதுவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்கில் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டாப் லாஸை நம்ம போட மாட்டோம். அது ஈக்விட்டியில் தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் சொல்லி அப்படியே விட்டுருவோம். பட் ஏதோ ஒரு காரணத்தால் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, அது ட்ரேட் வார்டால் ஆகலாம், இல்லை கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக்கால் ஆகலாம், இல்லை பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டால் ஆகலாம், இல்லை அந்த கம்பெனிலே கூட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாக், நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதி அளவுக்கு கூட கீழே இறங்கி வந்துடும். அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களால ஆவரேஜ் பண்ண முடியாது. கம்மியாக விலைக்கு வந்துடுச்சு அந்த டைமில் அவங்ககிட்ட லிமிட்டட் கேஷ் தான் இருக்கும். அவங்களால ஆவரேஜ் பண்ணி அதில் வெளியே வர முடியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் நான் காட்டிடுறேன். டாட்டா மோட்டர்ஸ் ஒரு நல்ல கம்பெனி. அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் போன ஆகஸ்ட் அந்த டைமில் 1180 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரலில் அதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 540 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்துச்சு. இப்போ ஒரு 680 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகேவா, அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் மேலே இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல மேலே இருக்கும் போது ஒரு 10 லட்சத்தை போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் இப்போ பாதி அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டுருக்கும். ஸோ இது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்பவே பேனிக் பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த இன்சூரன்ஸ் மெத்தட் தான் ப்ரொடக்டிவ் ஃபுட். இந்த ப்ரொடக்டிவ் ஃபுட்டை வச்சு உங்களால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாத்துக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம் இன்சூரன்ஸ் பேமெண்ட்டாக, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு வகையில் லாஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட பெரிய பெரிய பிரச்சனைகள் வர டைமில், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளோபலாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை பற்றி ஏதாவது ஒரு சிக்னல் வர டைமில் நீங்கள் இந்த மாதிரி எட்ஜிங்கை பயன்படுத்தலாம். எல்லா நேரமும் நீங்கள் எட்ஜிங் போட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போது உங்களுக்கு தெரியுது, ஒரு ட்ரேட் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரியுது, ஒரு பேண்டமிக் வர மாதிரி தெரியுது, அந்த மாதிரி டைமில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பாதுகாத்துக்கலாம். இதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடும் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, இப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இண்டெக்ஸோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் வாங்கும் போது இதுக்கு ஒரு சேஃப்டிக்காக ஒரு புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேவா, ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு வகையில் சேஃபாகவும் உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியும். அதுலேயும் சின்ன சின்ன ட்ராபேக்குங்க இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதை எட்ஜ் பண்ணுறதுன்னா எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஐடிசி சொல்கிறேன். ஒரு ஐடிசியோட ஒரு 1600 ஸ்டாக் உங்ககிட்ட இருக்குது. 1600 என்பது ஒரு லாட் சைஸு. அந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருக்குது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1600 × 417 ரூபாய். ஸோ ஒரு 6,67,000 அதோட வேல்யூ இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்டாக்கை இந்த விலைக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. பட் கொஞ்சம் பயமாக இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, இப்போ ட்ரேட் வார்டெல்லாம் நடக்குது, இதனால் இந்த ஸ்டாக் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணுறது உங்களை ஒரு வகையில் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா, இந்த ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா, இது ஈக்விட்டி ஸ்டாக்காக தான் உங்ககிட்ட இருக்குது. ஓகேவா, இது ஈக்விட்டியாக தான் இருக்குது, இதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் ஒரு வேளை அகெயின்ஸ்டாக போய் நல்ல கீழே போயிடுச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மணி எடுத்துக்க முடியும், ரிக்கவரி எடுத்துக்க முடியும்.
இப்படி நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கொடுங்க. ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. ஐடிஎம்குள்ளே ரொம்ப உள்ளே போகாதீங்க. அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைட்டாக ஐடிஎம்மாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணி விடுங்க, பை பண்ணி விடுங்க. இப்போ நான் இங்கே பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 15,000 வந்து இதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இதே வந்து நான் ஏடிஎம்மில் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பை பண்ணேன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் தேவைப்படுது. ஸோ இந்த 10,000 என்பது இந்த அமௌண்ட்டுக்கு வச்சு பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான். ஓகேவா? ஒரு 1.5% தான் கம்மியான அமௌண்ட். இப்போ நீங்கள் ஒரு 1.5% போட்டிங்க வச்சுங்களேன், 1.5% போட்டிங்கன்னா 10,000 வரும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ ஒரு 10,000 என்பது ஒரு 1.5%. ஒரு வேளை ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 1.5% கீழே வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து உங்களால் அந்த இதை வந்து பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் போச்சுன்னா இந்த 10,000 உங்களுக்கு லாஸ். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க விஷயம். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடிசி ஸ்டாக் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பை பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொடக்டிவாக எடுத்துக்கலாம். சரியா? ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது ஒரு வழி, இது வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து என்கிட்ட இல்லை. ஓகேவா? பட் நான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை போய் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். ஃபியூச்சரில் போயிட்டு ஐடிசியை வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் தனியாக போய், அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக போயிட்டு நான் வந்து ஃபியூச்சர் ஐடிசியை போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1,19,000 ரூபாய் தேவைப்படும். எனக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படும். என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் சரி, மேக்ஸிமம் லாஸும் சரி அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா? பயங்கரமாக எனக்கு லாஸும் வரலாம், பயங்கரமாக எனக்கு ப்ராஃபிட்டும் வரலாம். எனக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஓகேவா? ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த எம்டிஎம் லாஸ் இதே வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இதை நீங்கள் கம்மி பண்ணணும், ஒரு ஒரு கரெக்டாக ஒரு லிமிட்டடாக எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் வாங்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, ஏடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணிடுங்க. இந்த பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 10,000 ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃப்யூச்சரை போய் பை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து வெறும் 6,720 ரூபாய் தான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பணம் வெறும் 35,421 ரூபாய் தான். ஸோ உங்களால் கம்மி பணத்தை வச்சே இந்த ஃப்யூச்சரை பை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவாகவும் வச்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக வரும். இந்த எப்போ நீங்கள் பண்ணணுன்னா ஐடிசி வந்து மிகப்பெரிய அளவில் ஏறும்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணலாம். இது வெறும் ஐடிசிக்கு மட்டும் இல்லை, மற்ற இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்குது வச்சுக்கோங்க. ஒரு 50,000 தான் வச்சுருக்கீங்க. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறீங்க. ஒரு 35,000 இருந்தாலே இதை வச்சு நம்ம பெருசாக சம்பாரிச்சிடலாமே, நம்மளுக்கு வெறும் லாஸ் வந்தால் ஒரு 6,000 தானே வரும், 7,000 தானே வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தைரியமாக உள்ளே வரீங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மாட்டிப்பீங்க. எப்படின்னா, இதில் நீங்கள் ஃப்யூச்சரை பை பண்ணுறீங்க. ஓகேவா? ஃப்யூச்சரை நீங்கள் பை பண்ணுறதால உங்களுக்கு எம்டிஎம் லாஸ் வந்து டெய்லி செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டெய்லியும் வந்து உங்களுக்கு எம்டிஎம் லாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாள் வந்து ஐடிசியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ரூபாய், ஒரு 10 ரூபாய் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபாய் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 1,600 குவான்டிட்டி 10 ரூபாய் இறங்கிச்சுன்னா நம்மளுக்கு 16,000 ரூபாய் லாஸ் ஆகும். கரெக்டாக? 16,000 லாஸ் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 50,000னா ஆல்ரெடி இதுக்கே நம்ம 35,000க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம். அப்போ நம்ம வந்து மாட்டிப்போம். அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்கர் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள், இல்லைனா நான் வந்து உங்கள் ஸ்கொயர் ஆப் பண்ணிடுவேன்னு சொல்லி ப்ரோக்கர்லேருந்து நம்மளுக்கு மார்ஜின் கால் வரும். ஓகேவா? ஸோ இல்லை இன்னும் பெருசாக போச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த மார்ஜின் காலில் வந்து நீங்கள் உடனே அமௌண்ட்டை பே பண்ணலன்னா ப்ரோக்கர் வந்து ஸ்கொயர் ஆப் பண்ணி விட்ருவாங்க. உங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை லாஸ்ட்லேயே ஸ்கொயர் ஆப் பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களுடைய புட் ஆப்ஷன் வச்சுருப்பீங்களா பை பண்ணி, அதில் நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்பீங்க. இருந்தால் கூட அன்னன்னைக்கு தேவையான பணத்தை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அந்த எம்டிஎம் மூமெண்ட்டுக்கு தேவையான பணத்தை வந்து எம்டிஎம் லாஸ்க்கோ இல்லை இதுக்காக தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி அமௌண்ட்டை வச்சு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் நடந்துடும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ இதை ட்ரை பண்ணலான்னா,
உங்ககிட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட் இந்த ஒரு 35,000 இருக்குன்னா இன்னும் ஒரு 35,000 நீங்கள் வச்சுக்கணும். ஒரு 35,000 இல்லை 40,000 உங்களோட MTM லாஸை கவர் பண்ணதுக்காக நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாம். அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்து வெறும் 6,720 ரூபாய் தான். மற்றபடி பெருசாக எதுவும் வராது. லாபம் வந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு வரும். ஆனால் பணம் அதிகமாக வைக்கணும். கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. பண்ணி நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது மறக்காமல் உங்களுடைய புட் ஆப்ஷனை இது பண்ணிடுங்க. அந்த லாஸ்ட் டே இருக்குல்ல, எக்ஸ்பிரி டே இருக்குல்ல, அன்னைக்கு ஸ்கொயர் அப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுடைய புட் ஆப்ஷன் ஒரு ஐடிஎம்மாக முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன். ஐடிஎம்மாக முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எஸ்டிடி சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்கச்சக்கமாக உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த எஸ்டிடி சார்ஜஸ் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனை வந்து கரெக்டாக அது எக்ஸ்பிரி டேட் அன்றைக்கி அது 3:30 மணிக்கு முன்னாடி அதை ஸ்கொயர் அப் பண்ணிடுங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஓகேவா? அது முடிஞ்சு தானே போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். ஓகேவா? அது ஈவன் தோ ஐடிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, ஓடிஎம்மாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஸ்கொயர் அப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இது இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இன்னமும் நான் விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர். பை பை.